வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்னைக்கு நாம பார்க்க போறது செண்பகராமன் அவர்கள், விடுதலை வீரர், மறைக்கப்பட்ட வீரர், அதுவும் ஒரு தமிழனாய் பிறந்ததால் மறைக்கப்பட்ட வீரர். அப்ப பாத்துக்கிறங்க, ஜெய்ஹிந்த்னு நம்ம சொல்றோம். இந்த ஜெய்ஹிந்த் வார்த்தைக்கு சொந்தக்காரர் அப்படின்னா இது செண்பகராமன் மட்டும்தான். ஏன்னா அவர் உருவாக்கிய அந்த சொல் ஜெய்ஹிந்த் என்றால் அர்த்தம் பாரத அன்னையை வணங்குகிறேன். இந்த வார்த்தை சொன்ன பிறகுதான் வீரர்களுக்கு, இப்ப ராணுவ வீரர்களுக்கெல்லாம் ஜெய்ஹிந்த் அந்த சொல்லுவாங்க, சுதந்திர போராட்டவர்கள்லாம் ஜெய்ஹிந்த் சொல்லுவாங்க. அந்த மிகப்பெரிய உற்சாகத்தை இந்த சொல் தந்தது. அதை உருவாக்கியவர் இந்த ஜெய்ஹிந்த் செண்பகராமன். ஒரு ஜெர்மனிய உளவாளி நம்ம பாரத தேசத்துக்கு வரும் பொழுது அவர் மிகவும் அந்த உடல் நிலை பாதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது செண்பகராமன் அவருக்கு உணவு கொடுத்து அவரை நன்காக பராமரித்து அவர் உடலை தேற்றினார். அப்பொழுது நீ என்னிடம் வருகிறாயா என்று கூறினார். உடனே நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே அவர்தான் செண்பகராமனை ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போய் படிக்க வைத்தார் என்று கூறப்படுகிறது. இந்த செண்பகராமன் அவர்கள் இரத்தத்திலும் அந்த சுதந்திர ஒவ்வொரு சொட்டு இரத்தம் இருக்கும் வரையும் அதற்கு மேலும் அவருக்கு அந்த சுதந்திர கனல் அதிகம் இருந்தது என்றே கூறலாம். அந்த ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுவதற்கு சிறு வயதிலிருந்தே தன்னுடைய அர்ப்பணிப்பை பங்களித்தார். இன்று நேதாஜியை தெரியும், ஆனால் அந்த நேதாஜிக்கான அந்த படைகள் உருவாக்கினார். அந்த படைகள் உருவாக்குவதற்கு முக்கிய காரணமே இந்த செண்பகராமன் அவர்கள் தான். இவர் உருவாக்கி வச்ச அந்த சிறு சிறு குழுக்களை அனைத்தையும் அந்த நேதாஜி அவர்களுக்கு கொடுத்து இந்த இந்திய தேசிய ராணுவம் உருவாக்க காரணமா இருந்ததே இவர் தான். அந்த உருவாக்கி வெளிநாட்டுகளுக்கு ஆரம்பத்திலே இவர் தான் முதலில் அந்த இந்திய தேசிய அந்த குழுக்களை, சுதந்திர போராட்ட குழுக்களை உருவாக்கி வச்சிருந்தார். அதுக்கு நேதாஜி எப்பொழுதும் வெளிநாட்டு பயணம் வந்தால், குறிப்பாக ஜெர்மனி வந்தால், அந்த செண்பகராமனை சந்திக்காமலே போக மாட்டார். அவர் அந்த ஹிட்லரின் அந்த நாசிச படையில் அவர் இணைந்து அந்த கப்பலில் முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அந்த எந்த அளவுக்குனா, கிட்டத்தட்ட அந்த ஹிட்லரையே எதிர்த்து பேசும் அளவுக்கு ஒரு ஹிட்லருடைய தைரியமா, அதாவது உலகம் அனைத்தும் பயப்படும் ஒரு வீரர் அப்படின்னா அது ஹிட்லரை சொல்லலாம். ஏன்னா ஹிட்லர் பேரை கேட்டாலே அதிர்வாங்க. அந்த ஹிட்லர் ஒரு சமயம் நம்ம தேசப்பற்று அதிகம், இவர் சொல்றாப்புல இந்திய விடுதலை அந்த இதை பத்தினா அவர் கண்டுக்கிறவே இல்லை. அந்த ஹிட்லர் அதை பத்தினா இந்தியாவுக்குலாம் யார் விடுதலை கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒரு வீணான தேசம், அதுக்கு சுதந்திரம் கொடுப்பது வீண் அப்படின்னு சொன்னாப்புல. இந்தியாவை பத்தி தவறா பாரதத்தை பத்தி பேசினதுனால அவர் நம்ம பாரதத்துடைய சுதந்திர அந்த நம்மளோட வீரர்களை, அந்த வீர தேசத்துடைய சரித்திரத்தை சொல்லி இத மாதிரி பேசினதுக்கு நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கணும், மன்னிப்பு எழுதி கொடுக்கணும், அதுவும் கடிதத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லரை மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கினாரு. இந்த கடிதம் எழுதி வாங்குறது ஹிட்லர், அதுவும் மன்னிப்பு கடிதம் கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு அதிசயம். அவரை பார்த்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியர்கள்லாம் பயப்படுவாங்க அவர்கிட்ட பேசுறதுக்கே. அதுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மனிதன், உலகத்தையே மிரட்டிய, உலகமே மிரண்ட ஒரு பேச பயப்படும் ஒரு மனிதன். அந்த மனிதனை அவர் வாதம் செய்து மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிய ஒரே வீரர், ஹிட்லரிடம் தைரியமாக எடுத்துரைக்கும் ஒரே வீரர் அந்ததுக்கு பாத்தீங்கன்னா இது ஜெய்ஹிந்த் செண்பகராமனை தவிர்த்து வேற யாருமே கிடையாது. இன்னும் அவரை பத்தி சொல்லணும்னா, இரண்டாம் உலக போர்ல கிட்டத்தட்ட ஹிட்லர் ஒரு தலைவன் நல்லா இருந்தாலே அந்த நாடு முன்னேறிடும். அது போல ஹிட்லர் ஒரு தலைவர் தான், ஆனா ஜெர்மனியை முன்னேற்றி கொண்டு வந்தான், நல்ல டெக்னாலஜி எல்லாத்துலயும் வந்ததுக்கு. அப்படிப்பட்ட தேசம் இரண்டாம் உலக போர்ல ஜெயிச்சிருக்க வேண்டிய தேசம் தோல்வி கண்டது அப்படின்னா அது ஜெய்ஹிந்த் செண்பகராமன் இல்லாத ஒரே காரணம் தான். அது வேறு வரலாறு. ஆனாலும் இப்ப நம்ம இந்த ஜெய்ஹிந்த் செண்பகராமனுடைய சப்ஜெக்ட்ல வந்துருவோம் உள்ள. இப்ப பாத்தீங்கன்னா இவரு அதாவது ரொம்ப சொல்லி வற்புறுத்தி அந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல், அதாவது இழப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்டன் கப்பல் அப்படிங்கிறத அந்த கேப்டனா வராரு. அந்த பொறுப்பேற்று அந்த கப்பலை எடுத்துட்டு வர்றாரு நம்ம இந்தியாவை நோக்கி. அந்த எம்டன் கப்பலை
பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டில் ஒரு படம் கூட வந்திருக்கு, M10 அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு தெரியும். அது அந்த பேர் இந்த M10 அந்த கப்பல் பேர் தான். ஜெய்ஹிந்த் சம்பரன் கொண்டு வந்த ஓட்டின கப்பலுக்கு பேர் தான் அந்த M10. அந்த கப்பல் வந்தாலே உலகங்கள்லாம் அதிரும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கப்பல் வந்தா எல்லாமே முடிஞ்சு, எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை. என்னை எதிர்க்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த திமுறா வரும் அந்த கப்பல். யாரும் எதிர்க்க முடியாது, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கப்பல். அந்ததுக்கு மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கும் அது உள்ள வந்ததுன்னா. M10 கப்பல்ல வந்தாரு, அந்த குண்டுகளை போட்டாரு. ஒரு குண்டு வெடிச்சது. இன்னும் அந்த ஒரு குண்டுலாம் மியூசியத்தில் அந்த இதுல இருக்கு, வெடிக்காத குண்டு. அந்ததுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினாரு, பிரிட்டிஷ்காரங்களுக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்தினாரு. அவர் அந்த இதுக்கு தாக்குதல் நடத்திட்டு வெற்றிகரமா திரும்பி போனாரு. மறுபடி இந்தியாவிற்குள் இருக்க செண்பகராமன் கைது செய்யப்படுவார் என்கிற தகவல் வரையில அவர் மீண்டும் ஜெர்மனி கிளம்பி போயிட்டார் அந்ததுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் ஒரு வஞ்சகத்தினால் கொல்லப்பட்டார். அதுவும் இவர் இருந்திருந்தால், நேதாஜியும் இவரும் மட்டும் அந்த உயிரோடு இருந்திருந்தால் முன்பே சுதந்திரம் வாங்கி கொடுத்திருப்பார். அது கண்டிப்பாக அந்த நடந்திருக்கும். ஏதோ அது தாமதப்பட்டு விட்டது. காந்தி கையால் பிரிட்டிஷ்காரர்களால் வற்புறுத்தி கொடுக்கப்பட்டது அந்ததுக்கு. ஏன்னா காந்தி விட தேசப்பற்று மிக்கவர்கள் இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்று காட்டப்பட்டது. ஆனால் உண்மையான தேசபக்தர்கள் இந்த நாட்டில் கூட வசிக்க முடியாமல் அவர்கள் வெளியில் தெரியாமல் கொல்லப்பட்டனர். இந்த ஜெய்ஹிந்த் செண்பகராமனை போன்ற ஒரு தலைவனை இன்று இழந்திருக்கிறோம் என்றால் எப்படிப்பட்ட பேரிழப்பு அந்ததுக்கு. இது போன்ற ஒரு தலைவன் நாட்டிற்கு இருந்திருந்தால் இந்த உலகம் மட்டுமல்ல, நம் பாரத தேசம் எவ்வளவு முன்னேறி இருக்கும். அவ்வளவு ஒரு வெறி கொண்ட, அதாவது பற்றுள்ள ஒரு தேசப்பற்றாளர். அவர் மட்டும் தமிழ்நாட்டில் பிறக்காமல் இருந்திருந்தால் இவரது புகழின் உச்சத்திற்கு சென்றிருப்பார். இன்று தமிழ்நாட்டில் பிறந்து விட்டார். தமிழனுக்கே இந்த தமிழ்நாட்டில் இடமில்லை. வந்தவரெல்லாம் ஆள்கின்றனர். தமிழ்நாட்டுக்கு ஒரு இடமில்லாமல் தவிக்கிறதால் இந்த போன்ற மாவீரனுக்கும் இடமில்லை, அந்த ராஜராஜ சோழனுக்கும் இடமில்லை, இந்த சுதந்திரத்துக்காக போராடிய இந்த முகம் தெரியாத ஜெய்ஹிந்த் செண்பகராமனுக்கும் இடமில்லாமல் போயிற்று. மீண்டும் வரும் அந்த காலம். மீண்டும் தமிழினம் மேலே எழும். வரும் தமிழன் உலகை ஆள்வான். இவர் இறப்பை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இவர் ஹிட்லரை எதிர்த்து பேசி அந்த மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கியதால் அங்கு அந்த ஜெர்மனியர்கள் இவன் ஹிட்லரையே, நம் தலைவரையே எதிர்த்து பேசி அதுவும் மன்னிப்பு கடிதம் வாங்கிவிட்டானே, இவனை நாம் உயிரோடு விடக்கூடாது, என்ன செய்யலாம் என்று சிந்தித்தனர். ஏனால் ஹிட்லருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். அவர் சொன்னால் எதுவும் செய்வார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நட்பு உள்ளவர், திறமை அதிகம், வீரம் மிக்கவர், துடிப்பு மிக்கவர். அப்படிப்பட்டவரை நாம் எதிர்த்து போராட முடியாது. வஞ்சகத்தினால் கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தனர். அவர் அருந்தும் உணவில் விஷத்தை கலக்கினர். அதில் விஷம் கலந்த உணவு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது மெல்ல கொள்ளும் விஷம். விஷம் என்றால் தெரிந்துவிடும், அவர் இறப்பு விஷத்தால் இறந்து விடுவார் என்று மெல்ல கொள்ளும் விஷத்தை அவருக்கு கொடுத்தனர். அவரது இறப்பு, இப்படிப்பட்ட மாவீரரின் இறப்பு மிகவும் கொடுமையாக இருந்தது. மெல்ல மெல்ல அவரது உடல் மெலிந்தது. அவர் இறக்கும், நாம் இறந்து விடுவோம் என்பது அவருக்கே தெரிந்து விட்டது. அவர் மனைவியிடம் கூறினார், நான் இறந்தாலும் என்னுடைய அஸ்தியை பாரதம் விடுதலை பெற்ற பின்பு அதன் நதியில் கலக்க வேண்டும் என்று. ஒரு வகையில் பாரதமும் விடுதலை பெற்றது, அவரது அஸ்தியும் கரைக்கப்பட்டது. ஆனால் அவர் கண்ட பாரதம் என்னும் அந்த தேசம், பாரத என்னும் தேசம் துண்டாடப்பட்டது. இன்று பாகிஸ்தானாக, இலங்கையாக, நேபாளம், ஒவ்வொன்றாக அந்த வங்கதேசம், பூட்டான், அந்த மலாக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்டவையாக பர்மா, இந்த மாதிரி ஏகப்பட்டவையாக பாரதம் துண்டாடப்பட்டு விட்டது. இந்த வீரர்கள்லாம் மீண்டும் பிறந்து இந்த அகண்ட பாரத அன்னையின் கனவை மீண்டும் நிறைவேற்ற வேண்டும். அதை நானும் அவர்களுடன்
ஒரு சிறு பங்காவது ஆற்ற வேண்டும். இவரது பேச்சு பேசினார்னா நேதாஜியே அப்படியே பயங்கிருவாப்ல. அந்த அளவுக்கு பேச்சுல அனல் கக்கும். இவரோட பேச்சுல இவருக்கு நிறைய விஷயங்கள் நேதாஜிக்கு சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி நம்ம பண்ணணும், இப்படி நம்ம சுதந்திர இந்தியாவை நம்ம இப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுவார்கள். அதுக்கு ஜெய்ஹிந்த் செண்பகராமன் நேதாஜியும் மிகப்பெரிய ஒரு பங்காளர்கள். வெற்றிக்கு அந்த நேதாஜிங்கிற இதை உருவாக்கி அவரை ஒரு நல்ல தலைவனாக்குனதுக்கு காரணம் இந்த செண்பகராமன் தான். இவருடைய அந்த சொல்லி கொடுத்த அந்த அறிவு தான் இன்னைக்கு நம்ம சுதந்திரம் அடைவதற்கு முக்கிய காரணமா இருந்தது. வணக்கம்.